சிஆர்பிஎஃப்ல. அவர் இல்லைன்னா இன்னைக்கு 40 பேர் என் மிலிட்டரி என் ஸ்டூடெண்ட்ஸ் 40 பேர் நாட்டு காக்கிறதுக்கு போய்க்கிறாங்க. அவங்க இல்லை சொல்றேன். அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் இருக்கவே இருக்கிறாங்க, அவங்கள மறக்கவே கூடாது. யாருன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்கள லைஃப் லாங் நீங்க மறக்கவே கூடாது. அந்த 7 ரூபாய் வச்சு எங்களை நல்லா படிக்க வச்சாரு. மதியானத்துல வருவோம். இப்ப இருக்கிற பசங்க மேகி நூடுல்ஸ் குறுக்குறேன்றீங்க. நாங்க மதியானத்துல வந்து என்ன சாப்பிடுவோம் தெரியுமா? சாப்பாடு சக்கரை. சாப்பாட்டுல சக்கரை போட்டு தண்ணி ஊற்றி சாப்பிட்டு போயிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆக்சுவலாக நம்மளது வந்து சம்மர் கேம்ப், ப்ரீ சம்மர் ஸ்போர்ட்ஸ் கேம்ப் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. ஆனால் 22ஆம் தேதி இந்த விபரீதமான அந்த தாக்குதலில் நம்ம டூரிஸ்ட்டுக்கார 28 பேர் என்ன எழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு அமைதி ஊர்வலமாக இப்போ போயிட்டு வந்தோம். அதுக்கு சின்னமாகத்தான் இந்த எல்லாரும் பிளாக் கலர் இந்த பசங்களுக்கு இப்போத்துலேருந்தே தெரியணும் இதெல்லாம் என்னன்ட்டு. அதனால ஒரு சின்னதாக ஊர்வலம் போயிட்டு வந்தோம். இது நான் இந்த மூலியமா எல்லாருக்கும் என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, அங்கே அந்த மாதிரி நடந்து ரொம்ப நம்மளுக்கு ஜீர்ணிக்க கூடாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை வந்து நம்ம அங்கே காஷ்மீரில் ஒண்டி இல்லை, பாக்கி ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நம்மளுக்கு எல்லாம் கலவரம் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் தூண்டி வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று முக்கியமாக என்னன்னா, இப்போ நம்ம மிலிட்ரியில் இருக்கலாம், போலீஸில் இருக்கலாம், அதர் பேராமிலிட்ரி போர்சஸில் இருக்கலாம். அதில் வந்து எல்லா கேஸ்ட், எல்லா ரிலீஜன் எல்லாரும் இருக்கிறாங்க. அதனால வந்து எல்லாருக்கும் யாருக்கும் மனுஷப்படுத்தப்படுறதுக்கு நம்ம யாருக்கிட்டே எதுவும் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி வந்து நம்ம முக்கியமாக கேஜிஎஃப்ல வந்து எல்லா லாங்குவேஜஸ் இருக்கிறாங்க, எல்லா கேஸ்டும் இருக்கிறாங்க. எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம கடுமையாக கண்டிக்கிறோம். அவங்களுக்காக நம்மளுக்கு வருத்தம் ரொம்ப இருக்கு. இப்போ கேட்டா கூட அவங்களை என்ன பண்றோம்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனா வந்து அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணணுமோ அவங்க பார்த்துக்குவாங்க. அதை வந்து நம்ம இந்த அமைதியை அதே மாதிரி கடைபிடிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன். அதனால தான் உங்களுக்கெல்லாம் சின்னதுலேருந்து இந்த பசங்களுக்கெல்லாம் தெரியணும், பிளட் டொனேஷன் பண்ணுன்றதுக்கோசரமே இவங்களை இன்னைக்கு வர வச்சுக்கிறேன். அவங்களுக்கும் இந்த சம்மர் கேம்ப் தரப்பில் ரொம்ப நன்றி தெரிவித்து அதே மாதிரி இன்வைட் பண்ணுறேன். எல்லாம் கிளாப். பிரகாஷ் அவர்களுக்கு
என்றுமே நன்றி கடன் நாங்கள் பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த சின்ன சின்ன வயசுல பசங்க இப்பத்திலேருந்து ஆர்வமா இருந்தா தான் நாளைக்கு நம்ம பிரகாஷ் மாதிரி வர்றதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதே போல இன்னைக்கு இந்த டெஸ்ட் பண்ணி என்ன நாசனம் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு இதுல காஷ்மீர்ல, அந்த மாதிரி நம்ம இருந்து நம்ம பசங்கெல்லாம் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுனா நம்ம நாட்டில் அவங்களெல்லாம் இந்த டெஸ்ட்ல கண்ணு துண்டமா வெட்டி அனுப்பணும். வைக்கவே கூடாது. இன்னைக்கு 2 பேர் வந்து பண்ணி ஒரு 28 பேர் சாவடிக்கிறானுங்கன்னா அவங்களுக்கு பேக்ரவுண்ட் எவ்வளோ இருக்கணும்? முதல் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியில்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி இருந்ததுன்னா இன்னைக்கு ஒருத்தர் கூட அவங்க இந்த மாதிரி எழுந்திருக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இந்த சம்மர் கேம்ப் நடத்திய பிரகாஷ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா பிரகாஷ் எவ்வளோ கஷ்டத்தில் வளர்த்தாங்கன்னு நான் சின்ன பசங்கள்லேருந்து நான் பார்த்து நின்றுவேன். அதனால அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் வருஷம் வருஷம் இந்த சம்மர் கேம்பை பிரகாஷ் நடத்தணும்னு சொல்லி பிரகாஷ் நம்மளுக்கு இப்போது எல்லாம் ஒரு டொனேட் பண்ணுன்னா கூட நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நான் கேட்டேன், பிரகாஷ் எதனா ஒன்று பண்ணுமா அண்ணா? வேணா நான் நடத்தா அப்புறமேட்டு எதனா இருந்தால் நீங்கள் பண்ணுங்க நான் சொன்னதுனால பிரகாஷுக்கு முக்கியமாக ரொம்ப நன்றி தெரிவித்து சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். பசங்கள்லாம் வந்து பிரகாஷ் எப்படி ட்ரைனிங் கொடுத்தா அது மாதிரி நடந்துக்கணும். மெயின் வந்து அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுமோ அது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அது மாதிரி நடக்கணும். நான் அதிகமாக பேச தெரியாது. பாருங்க, நம்ம வேணு சார் கூட வந்துக்கிறாரு. வேலைங்கள்லாம் எவ்வளோ இருக்குது அவருக்கு. வந்தாலும் நம்ம பிரகாஷ் கூப்பிட்டனால இந்த நேரத்தெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே டைம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு எல்லா சார்பிலும் நீங்களும் நன்றி சொல்லணும் அவருக்கு. இந்த மாதிரி இன்னொன்று அடுத்த வருஷமும் இந்த சம்மர் கேம்பில் எல்லோரும் வந்து சேரணும். இன்னும் அதிகமாக அவங்க கூட இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு வரணும். வந்து நல்லா ஒழுக்கத்தை தான் கற்றுக்கணும். நீங்கள் அதே மாதிரி நல்ல படிப்பிலே இருக்கணும். நல்ல நம்ம பிரகாஷ் கூட இருக்கிற பசங்கள்லாம் இன்றைக்கி 40 பசங்க 40 ஃபேமிலி 40 குடும்பம் வாழுதுன்னா அது இந்த பிரகாஷுக்கு தான் நீங்கள்லாம் நன்றி சொல்லணும். ஏன்னா காலையில் எழுந்து அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு சாப்பிட்டோமோ இல்லையோ வேலையும் பார்க்கணும். வேலை பார்த்துட்டு வந்து எங்கேயும் பார்க்குறாப்புல. அது மாதிரி அந்த பழக்கத்தை நீங்களும் கற்றுக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு எதுவும் பேச தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சாலும் பேசுனேன். நீங்கள் ஒழுக்கமாக பசங்க நாளைக்கு நல்ல பிள்ளைங்களாம் அவன் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். கெட்ட பிள்ளைங்களாக இருக்கக்கூடாது. இதுதான் மெயின். தேங்க்யூ. பிரகாஷ் ஆர்மி சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து கோலார் தங்கவயலில் இருக்கிற அனைத்து சிறு பிள்ளைகளையும் நல்ல வழியில சிறப்பான வழியில அவர்களை வந்து இன்றைக்கு சம்மர் கேம்ப் என்று சொல்லி அவர்களை மோட்டிவேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 40 பிள்ளைங்க இன்னைக்கு வந்துட்டு ஆர்மியில வேலை செய்யறாங்க. இது யாரால முடியும்? ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர், அதுவும் இந்த நாட்டுக்காக உழைத்து ரிட்டையர்ட் ஆகி அவரும் ஒரு தொழில் இருந்துக்குன்னு குடும்பத்தையும் பார்த்துக்கின்னு இந்த சமுதாய பற்றும் அவருக்கு இருக்குதுன்னு சொன்னா உண்மையே அவருக்கு சலிட்டு. இன்றைக்கு பகல்காம் காஷ்மீர் நடந்த அநியாயத்தை நம்ம எல்லாரும் டிவி மூலியமா பார்த்திருக்கிறோம். இந்த செயல் மிருகட்ட செயலை செஞ்ச அந்த தீவிரவாதிகளை இந்த அரசாங்கம் வந்து கண்டிப்பா அவர்களை தண்டிக்கணும். பிரகாஷ் ஐயா சொன்ன மாதிரி 104 முறை பிளட் கொடுத்துருக்கேன். அது எப்போதுனாக்கா 1982 இருந்து இந்த டேட் வரைக்கும் கிட்டத்தட்ட 22 வரைக்கும் கொடுத்துருக்கிறேன். 42 வருஷம் கொடுத்துருக்கிறேன். காரணம் என்னன்னா, ஆரம்பத்தில் பிளட் கொடுக்குறப்ப எல்லாரும் பயப்படுறது வழக்கம் தான். ஆனால் கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறமா அதனுடைய நன்மைகள் வந்து கொடுத்தவங்களுக்கு ஒரு பக்கம் நன்மைன்னா கூட வாங்கினவங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை கூட கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்மை. எப்படி சொல்றதுன்னா, நம்ம வந்து பிளட் கொடுத்ததுனால இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் த பாடி, நம்ம உடம்புல வந்து ரத்தம் சுத்தமாகுது, ரத்தம் புதுசாக சேருது. ரெண்டாவது என்னன்னா, அந்த குடும்பத்தில் ஒரு உயிரை காப்பாற்றுறோம்.
இந்த ரத்தம் என்பது உயிர். அது எந்த நேரத்திலும் எப்போதாவது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு இந்த சிறு பிள்ளைகள் அந்த வயது வந்த பிறகு நீங்களாம் தயாராகணும்னு சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு மூலமாக உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பேசுன்னு தெரியல, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறது. அதிகமாக எனக்கு பேச தெரியாது. பிள்ளைங்களே இவ்வளோ வருஷமா பார்த்து என்னுடைய மாமா பையன் ஃபர்ஸ்ட்டு ஒன்றுமே இல்லாத இவ்வளோ மோட்டிவேஷன் பண்ணி பசங்களுக்கு இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பசங்க இவ்வளோ இந்த நாளுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு அதிகமாக பேச தெரியாது, என்ன சொல்றதே தெரியல. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்ல மாதிரியா இருந்தோம். ஒரு வழியில நல்ல மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா வரணும், நீங்களும் இன்னும் நல்லா வரணும்னு சொல்லிட்டு கடவுளையும் ಇನ್ನೂ ಉಂಡೆ ಎಲ್ಲರನ್ನೂ ನಂಬಿக்கிறேன். ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಾನು ಪಿ ಯು ಮಾಡಿದ್ದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಉರ್ಗೇಮಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, FGC ಕಾಲೇಜಲ್ಲಿ ಪಿ ಯು ಮಾಡಿದೆ ಮತ್ತು NCC ಮಾಡಿದ್ಮೇಲೆ. ಸೊ ನನಗೆ ಒಂದು ಆಪರ್ಚುನಿಟಿ ಬಂತು ಮೌಂಟೇನಿಯರಿಂಗ್ ಹೋಗೋಕ್ಕೆ. ಸೊ ನನಗೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿಂದ ಸೆಲೆಕ್ಟ್ ಆಗಿ ನಾನು ಫಸ್ಟ್ ಹೋಗಿದ್ದೆ ಜಮ್ಮು ಆ್ಯಂಡ್ ಕಾಶ್ಮೀರ್ ಪೆಹಲ್ಗಾಮ್ ಮಠ ಐತಲ್ಲ, ಅಲ್ಲಿಗೆ ನಾನು ಫಸ್ಟ್ ಸೆಂಟರ್ ಹೋಗಿದ್ದು. ಸೊ ಅಲ್ಲಿ ಬೇಸಿಕ್ ಮೌಂಟೇನಿಯರಿಂಗ್ ಕೋರ್ಸ್ ಮಾಡಿದೆ ಮತ್ತು ಅಡ್ವಾನ್ಸು. ಸೊ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಮಾಡಿ ಸೆಲೆಕ್ಟ್ ಆಗಿದ್ದೆ. ನನ್ನ ವೆಸ್ಟ್ ಬೆಂಗಾಲ್ ಡಾರ್ಜಿಲಿಂಗ್ ಹಾಕಿದ್ರು, ಅಲ್ಲಿ ಅಡ್ವಾನ್ಸ್ ಮುಗಿಸ್ಕೊಂಡು 1 ಮಂತ್ ಆಫ್ಟರ್ ಮತ್ತೆ ನಾನು ಉತ್ತರಾಖಂಡಿಗೆ ಹಾಕಿದ್ರು ಸರ್ಚ್ ಅಂಡ್ ರೆಸ್ಕ್ಯೂಗೆ. ಸೊ ನಾನಲ್ಲಿ ಟ್ರೈನಿಂಗ್ ಮಾಡುವಾಗ ನಾವು ಒಂದು ಸಿ ಲೆವೆಲಿಂದ 14,000 ಫೀಟ್ ಮೇಲೆ ಹೋಗಿದ್ವಿ, ಚೋರಿಕಾಂಗ್ ಅಂತ. ಸೊ ಅಲ್ಲಿ ಹೋದಾಗ ಒಂದು ಇಬ್ಬರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಲೋಕಲಿಸ್ಟು ಟ್ರೆಕ್ಕಿಂಗ್ ಬಂದಿದ್ರು ನೈಟ್ ಟೈಮ್. ಅಂದರೆ ಅವ್ರು ಮಾರ್ನಿಂಗ್ ಬಿಟ್ಟಿದ್ರು. ಸೊ ಅಲ್ಲಿಂದ ಒಂದು 40 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್ ಹಿಲ್ ಸ್ಟೇಷನ್ ಇರುತ್ತೆ. ಸೊ ಬಂದಿರುವಾಗ ನಾವು ಟ್ರೈನಿಂಗಲ್ಲಿದ್ವಿ. ಅವರು ಬಂದು ಬಿದ್ದು ಒಬ್ಬನಿಗೆ ಎಡ್ಡೆ ಇಂಜುರಿ ಆಗಿತ್ತು. ಸೊ ಟೈಮ್ ಆಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು midnight 12 o'clock. ನಾವಾಗ ಟ್ರೈನಿಂಗ್ ಹೊತ್ತು ನಮ್ಮದು 10th ಡೇನು. ಸೊ ಆಗ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ನಾವು 12 o'clock ಕಾಲ್ ಮಾಡಿದ್ರು ಹೀಗಾಗಿದೆ ಅಂತ. ಅದು ಇಂಡಿಯನ್ ಮೌಂಟೇನಿಯರಿಂಗ್ ಫೌಂಡೇಶನಿಂದ ನಾವು ಒಂದು 4 ಮೆಂಬರ್ಸ್ ಹೋದ್ವಿ. ಸೊ ಅಲ್ಲೇನು ಪಿಚ್ ಬ್ಲ್ಯಾಕ್ ಇರುತ್ತೆ, 17,000 ಫೀಟ್ ಅಂದರೆ ಏನಿರಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಬ್ರೀತಿಂಗ್ ಆಡೋಕ್ಕೆ ಕಷ್ಟ ಇರುತ್ತೆ. ಸೊ ನಾವು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ 4 ಮೆಂಬರ್ಸ್ ರೆಸ್ಕ್ಯೂ ಮಾಡಿದ್ವಿ. ರೆಸ್ಕ್ಯೂ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಇಂಡಿಯನ್ ಏರ್ಫೋರ್ಸ್ ಬಂದು ಅವ್ರನ್ನ ಪಿಕ್ ಮಾಡಿ ಇಂಡಿಯನ್ ಮಿಲಿಟರಿ ಕ್ರಾಪ್ಸ್, ಆರ್ಮಿ ಮೆಡಿಕಲ್ ಕ್ರಾಪ್ಸ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವರು ಸೇಫ್ ಅಂತ ಆದಮೇಲೆ ನಾವು ಬೇಸ್ಗೆ ರಿಟರ್ನ್ ಆಗಿದ ತಕ್ಷಣ ನಮಗೆ ಡೆಲ್ಲಿಯಿಂದ ಬೆಸ್ಟ್ ಸರ್ಚ್ ಅಂಡ್ ರೆಸ್ಕ್ಯೂವರ್ಸ್ ಅಂತ ಅವಾರ್ಡ್ ಕೊಟ್ಟರು. ಸೊ ದಿಸ್ ಈಸ್ ಇದು ಬಂದು ಬ್ಯಾರ್ಜಸ್, ಸರ್ಚ್ ಅಂಡ್ ರೆಸ್ಕ್ಯೂ ಬ್ಯಾರ್ಜ್. ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪೆಹಲ್ಗಾಮ್ ಜಮ್ಮು ಕಾಶ್ಮೀರ್ ಬ್ಯಾರ್ಜು. ಆಮೇಲೆ ಇದು ವೆಸ್ಟ್ ಬೆಂಗಾಲ್ ಅಡ್ವಾನ್ಸ್ ಕೋರ್ಸ್ ಮಾಡಿದ ಬ್ಯಾರ್ಜು. ಸೊ ನಾವು ಇದೆಲ್ಲ ಮುಗಿಸ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದಾದ್ಮೇಲೆ ನಮ್ಮ NCC ಡೈರೆಕ್ಟರೇಟಿಂದ ನಮಗೆ ಈ ಬ್ಯಾರ್ಜ್ ಕೊಟ್ಟರು. ಹೇಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಬೆಸ್ಟ್ ಸರ್ಚ್ ಅಂಡ್ ರೆಸ್ಕ್ಯೂವರ್ಸ್ ಆದ್ವಿ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಇದು ಬ್ಯಾರ್ಜ್ ಕೊಟ್ಟರು. ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ನಾನು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೇಳ್ತೀನಿ ಪ್ರಕಾಶ್ ಸರ್ಗೆ, ಇದೆಲ್ಲ ಮಾತಾಡಿದಕ್ಕೆ ಮತ್ತು ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡಿದ್ವಿ. ಫಸ್ಟು ಪ್ರಕಾಶ್ ಸರ್ಗೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ಬೇಕಂತ ಇದು ಮಾಡ್ತೀನಿ. ಮೊದಲಿಗೆ ಸಾರು ಗ್ರೂಪಲ್ಲಿ ಮೆಸೇಜ್ ಹಾಕಿದ್ರು, ಯಾರನ್ನ ಪ್ಲೀಸ್ ಡೊನೇಟ್ ಮಾಡಿ ಅಂತ. ನಾನು CATC ಕ್ಯಾಂಪಲ್ಲಿದ್ದೆ. ಅವಾಗ ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಸಾಗರ್ ಧನುಷ್ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿದೆ ಅಲ್ಲಿಂದ ಕಳ್ಸ್ಕೊಡೋಕ್ಕೆ. ಸರಿ, ಅಲ್ಲಿ ಕ್ಯಾಂಪ್ ಇತ್ತು. ಕ್ಯಾಂಪಿಂದ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಇವ್ರ ಹತ್ರ ಪರ್ಮಿಷನ್ ತೊಗೊಂಡು KGF ಮಾರಿಕೊಪ್ಪಮಲ್ಲಿ ಇದಿತ್ತು, ಬ್ಲಡ್ ಡೊನೇಟ್ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. ಸರಿ, ನಾನು ಕೋಲಾರಲ್ಲಿದ್ದೆ. ಕೋಲಾರಿಂದ ಬಂದು ಬಗಾರ್ಪೇಟ್ ಬಂದು ಆಮೇಲೆ ಅಲ್ಲಿಂದ ಬಸ್ ಚೇಂಜ್ ಮಾಡಿ KGF ಬಂದು ಆಮೇಲೆ ಅವರು ಜನರಲ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲಲ್ಲಿದ್ದರು. ಸರಿ, ಅವ್ರಿಗೆ ಬ್ಲಡ್ ಡೊನೇಟ್ ಮಾಡಿದೆ. ಒಂದು 2 hours ಆದಮೇಲೆ ಅವ್ರಿಗೆ ಬ್ಲಡ್ ಇದಾಯಿತು. ಬಟ್ ಅವರು ಏಜ್ 80%. ಅವರು ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬಂತು ಬ್ಲಡ್ ಡೊನೇಟ್ ಮಾಡಿದ. ಅದೊಂದು ಫೀಲಿಂಗ್ ಇದೆಯಲ್ಲ, அது எக்ஸ்பிளைன் தேங்க்யூ. இந்த மாதிரி பிளட் டொனேஷன் பண்ணுறது வந்துட்டு நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் பிளட் டொனேட் பண்ண நம்ம நியூ பிளட் சர்க்குலேட் ஆகி நம்ம உடம்பு ஃப்ரெஷ்ஷாகவும் யங்காக இருக்கும், நல்லா ஸ்டெமினா இருக்கும். பிரகாஷ் சார் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டேட்டஸில் போட்டிருந்தார் A பாசிட்டிவ் பிளட்டு தேவைன்ட்டு. இது பிரகாஷ் சாரோட ஃப்ரெண்டோட மதருக்கு பிளட்டு அர்ஜென்ட் ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சு. அதனால் நான் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போய் பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்தேன். அதனால் நீங்களும் 18+ ஏஜ் இருக்கிற பசங்க வந்துட்டு பிளட் டொனேட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், நல்லா சர்வ் பண்ணுங்கள், நல்லா சோஷியல் ஒர்க் எல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். ಥ್ಯಾಂಕ್ ಸರ್ ಬ್ಲಡ್ ಕೂಡ ಡೊನೇಟ್ ಸ್ಟೇಟಸ್ ಹಾಕಿದ್ರು. ಅದನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ನಾನು ಕೋಲಾರಲ್ಲೇ ಇದ್ದೆ. ಪೇಷಂಟ್ ಯಾರೋ ಸೀರಿಯಸ್ ಆಗಿದ್ರು ಅಂತ ಹೋಗಿ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಕೊಡಕ್ಕೆ ಬಂದೆ ಅಷ್ಟೇ. ಸರ್ ಇಲ್ಲ ಅಂತ ನಾನು ನೋಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸರ್ಗೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ಬೇಕು. இன்னைக்கு வர வச்சு அவர் ஏதோ ட்ரெயின் மிஸ் ஆகிட்டு வந்துனுக்கிறாரு.
அது எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரில, இருந்தாலும் இந்த மூலியமா இந்த சம்மர் கேம்ப் மூலியமா அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.